ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். பல நாட்களுக்கு பிறகு இந்த நாளில் முதலாவதாக நம்ம ரொம்ப நாளுக்கு பின்னாடி இந்த வேத பாடத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பாடத்தில் நாம் தியானிக்க இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதை வாசிப்பதற்கு முன்னதாக இந்த வசனத்தை நீங்கள் சத்தத்தோடு வாசியுங்கள். இதை நன்கு கவனியுங்கள். நீங்கள் வாசிப்பதும் நீங்கள் கவனிப்பதும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காக இருக்கிறது. இது ஒரு விசுவாச செயல். இந்த விசுவாச செயலை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் சத்தியத்தால் விடுதலையாவீர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே, நீங்கள் சத்தம் போட்டு இதை பேசும் பொழுதே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்கள் வியாதிகள் நீங்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேத பாடத்தை நீங்கள் நன்றாக கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பல காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் அனைவருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இங்கே நம்ம 2 விதமான பிரமாணங்களை பார்க்கிறோம். ஒன்று ராஜரீக பிரமாணம், இன்னொன்று நியாய பிரமாணம். என்னென்ன பிரமாணங்க? ஒன்று ராஜரீக பிரமாணம், இன்னொன்று நியாய பிரமாணம். இந்த 2 பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 பிரமாணத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுதுங்க இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த விஷயமாக இந்த உலகத்தில் நடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்ன காரியத்தின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த விஷயம் இந்த 2 பிரமாணத்தில் ஏதோ ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர வேறு எப்படியும் இருக்காது. நல்லா கவனிங்க. ஒன்றா ராஜரீக பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்க்கை இருக்கும், இல்லை அப்படின்னா நியாய பிரமாணத்தின்படி வாழ்க்கை இருக்கும். இந்த 2 பிரமாணங்களின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நியாய பிரமாணமும் ராஜரீக பிரமாணமும் என்கிற இந்த 2 அடிப்படை பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் 2 ஆவிக்குரிய மண்டலங்களின் கீழே இயங்கி கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? 2 ஆவிக்குரிய மண்டலத்தின் கீழே இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே இயங்குகிற ஆவிக்குரிய மண்டலம், இன்னொன்று இருளின் ராஜ்யமாக இருக்கிற, அதாவது பிசாசின் ராஜ்யத்திற்குரிய ஆவிக்குரிய மண்டலம். என்னென்ன ஆவிக்குரிய மண்டலங்க? ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இயங்குகிற ஆவிக்குரிய மண்டலம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம், அதாவது இருளின் ராஜ்யத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மண்டலம். இந்த 2 ஆவிக்குரிய மண்டலத்தின் கீழே தான் இந்த உலகம் இயங்குகிறது. அப்படின்னா நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இயங்குகிற ஆவிக்குரிய மண்டலம் எது அப்படின்னா, ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழ்றது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இயங்குகிற ஆவிக்குரிய மண்டலம். அப்போ இன்னொரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு. அது என்னன்னா பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யத்தின் கீழே என்ன பிரமாண கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது அப்படின்னா நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ இந்த 2 பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வாழ்கிறான். ஹல்லேலூயா. ஒன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ், அவருடைய ராஜரீக பிரமாணத்தின் கீழ் வாழ்கிற மனுஷன். அப்படி இல்லை அப்படின்னா இருளின் ராஜ்யத்தின் கீழ், அதாவது பிசாசின் ராஜ்யத்தின் கீழ், நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்கிற மனுஷன். இப்படித்தான் இந்த உலகத்தில் என்ன பண்ணணுங்க? வாழ்ந்தாகணும். ஒன்றா இந்த ராஜரீக பிரமாணத்தின் கீழே என்ன பண்ணணும்? வாழணும். இல்லை அப்படின்னா இருளின் ராஜ்யத்தின் கீழே நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா.
அப்போ நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யத்தின் அடிப்படையில் தான் உலகம் என்ன பண்ணுதுங்க, இயங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யத்தின் கீழே இயங்குகிறத நம்ம இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா, வேதம் இந்த 2 ராஜ்யத்தையும் இவ்வாறாக சொல்லுகிறது. இந்த 2 ராஜ்யம், இந்த 2 பிரமாணம், இவைகளை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஒன்று ஆவி, இன்னொன்று மாம்சம்னு சொல்லுது. ஒன்றா ஆவியில் மனுஷன் வாழணும், இல்லாட்டினா மாம்சத்தில் வாழணும். இன்னொன்று சொல்லுகிறது, ஒன்றா பரலோக ராஜ்யத்தின் கீழே மனுஷன் வாழணும், இல்லாட்டினா உலகத்தின் கீழே மனுஷன் வாழணும். இல்லை அப்படின்னா ஒன்று ஆவியின் சிந்தையில் மனுஷன் வாழணும், இல்லை அப்படின்னா மாம்ச சிந்தையில் வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே வாழணும், இல்லாட்டினா இருளின் ராஜ்யத்தின் கீழே, பிசாசின் ராஜ்யத்தின் கீழே வாழணும். ஒன்றா ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழணும், இல்லாட்டினா நியாய பிரமாணத்தின் கீழே வாழணும். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் நாம் எதின் அடிப்படையில் வாழ்கிறோம் அப்படின்னா, இந்த 2 பிரமாணத்தில் ஏதோ ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று, நீங்களும் நானும் பாக்கியவான். காரணம் என்னன்னா, நம்மை அவர் தெரிந்து கொண்டு பரிசுத்த சந்ததியாக மாற்றி நமக்கு எந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார்னா, ராஜரீக பிரமாணத்தை கொடுத்து நம்மை ராஜரீக பிரமாணத்தில் வாழும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ நியாய பிரமாணத்துக்கும் ராஜரீக பிரமாணத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை இந்த யாக்கோபு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் வேறுபாடுகளை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வேறுபாடை நம்ம பார்க்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை எதின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. எதின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே வாழ்கிறோமா, இல்லை இருளின் ராஜ்யமாக இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தின் கீழே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த வேறுபாடை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுனால நீங்கள் எத்தனை நாட்களாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். இதை அறிந்து கொள்வதனால, இதை கண்டுபிடிக்கிறதுனால என்ன எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, பிரிவினைகளிலிருந்து, இவைகளிலிருந்து இன்னும் என்னென்னலாம் இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெற இந்த வேறுபாடை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வேறுபாடு உங்களுக்கு என்ன செய்யும்னாக்க விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா. சரி, நம்ம பார்க்கலாங்களா? ராஜரீக பிரமாணத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. ராஜரீக பிரமாணத்தில் என்ன இருக்காது அப்படின்னா, பட்சபாதம் இருக்காது. ஹல்லேலூயா. என்ன இருக்காதுங்க? பட்சபாதம் இருக்கவே இருக்காது. விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது. ஆண்டவர் இதை செஞ்சாதான் எனக்கு நான் விசுவாசிப்பேன், ஆண்டவர் இதை பண்ணுனாதான் விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா. நல்லது, இது ஆரம்பத்தில் இருக்கிறது நல்லது தான். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போது தான் ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாக்க இந்த விசுவாசம் நல்லது. ஆண்டவர் எனக்கு செய்தார்னாக்க நல்லா இருக்கும், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, தேவைகளுக்காக விசுவாசிப்பது நல்லது. ஆனால் தொடர்ச்சியாக நாம் நன்கு சத்தியங்களை அறிய அறிய தொடர்ச்சியாக தேவைகளுக்காகவே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அது என்ன விசுவாசம்னா பட்சபாதம் உள்ள விசுவாசம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன விசுவாசங்க? பட்சபாதம் உள்ள விசுவாசம். அப்போ ராஜரீக பிரமாணம் என்ன செய்யாதுன்னா பட்சபாதத்தோட விசுவாசத்தை பற்றி கொள்ளாது. அப்போ என்ன செய்யும் ராஜரீக பிரமாணம்னா? பவுல் சொல்றார் பாருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எதிர்காலமானாலும் எந்த சிருஷ்டியானாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எந்த நிலைமையிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நான் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை இம்மி அளவு குறைக்க மாட்டேங்கிறார். இருக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அவரை நான் சார்ந்து கொள்வேன், எந்த நிலைமையிலும் நான் அவரை விசுவாசிப்பேன், உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். இந்த விசுவாசம்தான் ராஜரீக பிரமாணத்தின் அடிப்படையில் உள்ள விசுவாசம். இருக்கிறீங்களா? அப்ப ராஜரீக பிரமாணம் என்ன செய்யாதுன்னா விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்னா விசுவாசத்தை பட்சபாதத்தோட தான் பற்றிக்கொள்ளும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்கள கர்த்தர் பல காரியங்களில் விடுதலையாக்கிக்கிட்டு போறாரு. பார்வோனின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. அதற்கு பின்னாடி செங்கடல்ல பிளந்து அவர்களுக்கு வழிய விட்டு அதுக்கப்புறம் நடக்க வைக்கிறாரு. மாறாவை மதுரமா மாத்துறாரு, காடையை வருவிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் அற்புதம் முடிஞ்சோன்னா ஆண்டவர் மறந்துடுறாங்க. இருக்கிறீங்களா? அற்புதம் முடிஞ்சோடனே ஆசீர்வாதம் வந்து சேர்ந்த உடனே ஆண்டவரை மறந்துடுறாங்க. இது என்ன பிரமாணத்தின் கீழே இருக்கிற விசுவாசம்னா நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிற விசுவாசம். பட்சபாதத்தோட ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தாதான் ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் ஆண்டவர், இல்லைனாக்கா அவர் என்னை சோதிக்கிறாரு, என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறாரு, இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை என்னால் தாங்க முடியல, இது அவர் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த நியாய பிரமாணம் விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளுது. ஆனால் ராஜரீக பிரமாணம் அப்படி இல்லைங்க. ராஜரீக பிரமாணம் என்ன செய்யுது? என் வாழ்க்கையில் நன்மை இருந்தாலும் சரி தீமை இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் மரணம் இருந்தாலும் சரி ஜீவன் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நேர்ந்தாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய மாட்டேன், அந்த விசுவாசத்தை விடமாட்டேன், அவரை நான் சார்ந்து கொள்வேன். பார்த்தீங்களா? இதுதான் தேவஜனமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இதை கண்டறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். ஆண்டவரை பட்சபாதத்தோட விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா உண்மையாகவே விசுவாசித்து ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நாம விசுவாசிக்கிற விசுவாசம் எந்த பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் ராஜரீக பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து பாருங்க, இந்த ராஜரீக பிரமாணம் என்ன செய்யும் அப்படின்னா தன் மீது எப்படி ஒரு அன்பு இருக்குதோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு இருக்கும். எப்படிங்க? தன் மீது எப்படி அன்பு வச்சிருக்குதோ, எனக்கு வலிக்குது அப்படின்னா அவர்களுக்கும் வலிக்கும், எனக்கு வேதனை அப்படின்னா அவர்களுக்கும் வேதனை. அப்படி தன்னை போலவே தன் மீது எவ்வளவு ஒரு கரிசனை, தன் மீது எவ்வளவு ஒரு அன்பு இருக்கிறதோ அதே போல பிறனிடத்திலும் ஒரு கரிசனை, பிறனிடத்திலும் ஒரு அன்பு இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன செய்யாதுன்னா அன்பே கூறாது. தன் மீது மட்டும்தான் அன்பு வச்சுருக்கோம். நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், நான் சரியாக இருக்கணும், என் குடும்பம் செழிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா கட்டப்படணும், என்னுடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா வாழணும்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகவே போகாது. ஆனால் ராஜரீக பிரமாணம் என்ன செய்யும்னா எல்லைகளை தாண்டி பிரமாணிக்கும். எப்படின்னாக்க நான் ஆசீர்வதிக்கிறது மட்டும் கிடையாது, நான் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது, என்னை போலவே பிறனும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கும். எல்லையை தாண்டி போகுது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது? ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளறையே, அப்படியே ஒரு கட்டுக்குள்ளறையே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளறையே இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுங்க? இயங்கி கொண்டிருக்கிறது. நான், என் குடும்பம், என் வீடு, என் சொந்தம், அப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர அதை மீறி நான் என்னை போலவே நான் பிறனை நேசிப்பேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகாது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாத ராஜரீக பிரமாணம் பிறனையும் நேசிக்கிறதுனால என்ன செய்யாது அப்படின்னா பாவம் செய்யாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பாவம் செய்யாது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? பாவம் செஞ்சும். ஏன்னா தனக்குன்னு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது தன்னை போல பிறனை நேசிக்கிற அந்த ராஜரீக பிரமாணத்தின்படி வாழலை இல்லைங்களா? அதனால் என்ன நடக்குது? பாவம் செய்யறது ஈஸியாக நடக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பாருங்க, இப்போ நம்ம எந்த ஆவிக்குரிய மண்டலத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டறியும் பொழுது பாவத்திலிருந்து கூட விடுதலை பெற முடியும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம ராஜரீக பிரமாணத்தின் கீழே
வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாவத்தை எளிமையாக ஜெயிக்கலாங்க. ஹல்லேலூயா. என்னால் பாவங்களை செய்யாமல் இருக்க முடியல, தனிப்பட்ட விதத்தில் நான் பாவத்தை செஞ்சிடறேன், என்னால் பாவத்தை செய்யாமல் இருக்க முடியலன்னு சொல்லி எத்தனையோ நாள் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். எப்போது என்றால் ராஜரீக பிரமாணத்தில் வாழும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ராஜரீக பிரமாணத்தில் வாழும்பொழுது என்ன நடக்கும்? நாம் பிறனையும் நேசிக்க ஆரம்பிக்கிறதுனால, அன்பு கூற ஆரம்பிக்கிறதுனால பாவத்தை செய்யாமல் இருப்போம். உதாரணத்துக்கு திருட்டு தொழில் எடுத்துக்கலாங்களா? சிலர் என்ன பண்ணுறோம், அந்த திருடுறது கை போயிடுது, டக்கு டக்குன்னு போகுது இல்லைங்களா? இப்போ நானே திருடுறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு திருடுறதுக்கு என் கை போகுது, ஆனால் நான் திருடக்கூடாதுன்னு தான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நான் திருடக்கூடாதுன்னு தான் விரும்புகிறேன், ஆனால் என்ன நடக்குது? என் கை போகுது. ஹல்லேலூயா. ஆனால் நான் பிறனை என்னை போலவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா என்னை போலவே பிறனையும் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே போல் அவர்களும் இருக்கணும்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த என் மீது உள்ள அன்பை போல பிறனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? நான் அவங்களது திருட மாட்டேன். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவர்களும் நல்லா வாழணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்போது அன்பு இருக்கும் பொழுது, என் மீது உள்ள அன்பு பிறனிடத்திலும் நான் காட்டும் பொழுது அங்கே என்ன நடக்குது? ராஜரீக பிரமாணம் வேலை செய்யுது. அந்த ராஜரீக பிரமாணம் வேலை செய்யும் போது என்ன நடக்குது? நம்மால் எளிமையாக பாவத்தை செய்யாமல் இருக்க முடியும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? தீய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, அதுக்கப்புறம் இந்த பாவ பழக்கங்களை நம்மளால் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறோம், ஆனால் அதையவே செய்கிறோமே. இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் செய்யாமல் இருக்க முடியும். எப்படின்னா ராஜரீக பிரமாணத்தின் கீழே என் மீது உள்ள அன்பை போலவே பிறனிடத்திலும் காட்டும் பொழுது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த ராஜரீக பிரமாணம் என்ன செய்யும்? நன்மை தான் செய்யும். ஆனால் இந்த நியாய பிரமாணம் என்ன செய்யும்னா குற்றவாளிகளாக தீர்க்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? குற்றவாளியாக தீர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நியாய பிரமாணம் நம்மை ஒரு விதத்தில் அடிமைகளாகவே வச்சுருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நம்மளால் என்னை நேசிக்கிறது போலவே பிறனை நேசிக்க முடியாது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தேவனிடத்தில் தேவைக்காக விசுவாசித்துட்டு, ஆசீர்வாதத்துக்காக விசுவாசித்துட்டு அதோட என்ன பண்ணிடும்? ஆண்டவரை விட்டுரும். அதுக்கு மேலே அவரை விசுவாசிக்கிறதுக்கு என்ன ஆகாதுன்னா நியாயப்பிரமாணம் இடம் கொடுக்காது. அது மாத்திரம் இல்லை, பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காண்பிப்பார்கள். ஆனால் அங்கே உள்ள என்ன இருக்குனாக்கா பாவம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிறீங்களா? ஆனால் ராஜரீக பிரமாணத்தின் கீழே இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணம் என்ன செய்யினாக்க, என்னது தான் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசித்து வாழ்ந்தாலும் அந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுன்னா குற்றவாளிகளாக என்ன வாழ்க்கை வாழ்கிற நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நியாயப்பிரமாணம் குற்றவாளிகளாகவே தீர்த்துக்கிட்டு இருக்கோம். நீ சரியில்லை, நீ சரியாக இருந்திருந்தனா உனக்கு இது நடந்திருக்காது, நீ இப்படி இருந்ததுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, குற்றவாளிகளாக தீர்த்துக்கிட்டே இருக்கும். இருக்கிறீங்களா? இனி இதை செய்யாமல் இருந்திருந்தனா இன்னும் நீ நல்லா வாழ்ந்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நியாயப்பிரமாணம் குற்றவாளியாக தீர்த்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க நியாயப்பிரமாணம் எவ்வளோ மோசம்னு. ஹல்லேலூயா. இதனால தான் இந்த யாக்கோபுல ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசுகிறாரு. என்னன்னு சொல்லிட்டு, விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாத. பட்சபாதம்னு ஒன்று உள்ள வந்துருச்சுனாலே அங்கே நியாயப்பிரமாணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ தேவன் நாம் எந்த பிரமாணத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்? நியாயப்பிரமாணத்தில் நம்ம வாழணும்னு நினைக்கிறாரா? ராஜரீக பிரமாணத்தில் வாழணும்னு நினைக்கிறாரா? தேவன் தான் இந்த ரெண்டு பிரமாணத்தையும் கொடுத்தார். ராஜரீக பிரமாணத்தையும் யார் தான் கொடுத்தாரு? தேவன் தான் கொடுத்தாரு. நியாய பிரமாணத்தையும் தேவன் தான் கொடுக்குறார். எங்க சீனாய் மலையில் கொடுக்குறார் நியாய பிரமாணத்தை. இந்த ரெண்டு பிரமாணத்தையும் கொடுத்தது தேவன் தான். ஆனால் தேவன் நம்மை எந்த பிரமாணத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னா வாசிக்கலாங்களா? என்றைக்குமே வேதாகமத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியல அப்படின்னாலே நம்ம போக வேண்டிய இடம் எதுனா ஆதியாகமம் 1, 2, 3. இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே வேதாகமத்தில் இருக்கிற பல சத்தியத்திற்கான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. சரிங்க, நம்ம வாசிக்கலாம்.
தேவன் நம்ம எந்த பிரமாணத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு. அவர் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவன் தான் என்ன பண்ணணும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும் அப்படிங்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் அவன் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அவர் எப்படி ஆட்சி செய்கிறாரோ, அவர் எப்படி ஆண்டு கொள்ளுகிறாரோ, அதே போல மனுஷனும் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி அவருடைய சாயலை கொடுக்கிறார். மற்ற எந்த சிருஷ்டிக்கும் மற்ற எந்த சிருஷ்டிப்புக்கும் தேவன் அவருடைய சாயலை கொடுக்காததற்கு காரணம் என்னன்னா, மனுஷன் அவரை போலவே ஆட்சி செய்கிறவனா இருக்கணும், ஆண்டு கொள்ளுகிறவனா இருக்கணும். அதனால தான் அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தை என்ன பண்றாருங்க, மனுஷனுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ பாருங்க, அவர் எந்த பிரமாணத்தில் வாழ்ந்திருக்கிறாருன்றது இதுலேயே வெளிப்படுகிறது. எதில்? இந்த 26ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் எந்த பிரமாணத்தில் வாழ்ந்தார் பாருங்க. அவர் எந்த பிரமாணத்தில் வாழ்ந்திருக்கிறார்னா, ராஜரீக பிரமாணத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, அவர் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை படைச்சார். அவர் தான் என்ன பண்ணார், உருவாக்கினார். வார்த்தையினால இந்த உலகத்தை படைத்தார். அவருடைய கைவேலை தான் இந்த உலகம், அவருடைய உழைப்பு தான் இந்த உலகம். அப்போ அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சத, அவர் கஷ்டப்பட்டு படைச்சத. ஹல்லேலூயா. இன்னொன்று, அவர் கஷ்டப்படவே இல்லை, அவர் வார்த்தையை சொல்லி என்ன பண்ணாருங்க, படைச்சார். அப்போ அது அவருடைய வேலை, அது அவருடைய சிருஷ்டிப்பு. அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய வேலையை அவரே என்ன பண்ணியிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம், அவரே ஆட்சி செஞ்சிருக்கலாம். நான் தான் இந்த சிருஷ்டிப்புகளெல்லாம் படைச்சேன், நான் தானே இவைகளை உருவாக்கினேன், நான் தான் ஆண்டு கொள்ளணும்னு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணல, நான் ஆண்டு கொள்ளணும்னு இருக்காம மனுஷனை படைச்சு மனுஷனிடத்தில் தம்முடைய அன்பை என்ன பண்றாரு, காட்டுறாரு. இப்போ அவர் தன் மீது எப்படி அன்பு கூறுவாரோ அதே போல மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். பாருங்க, அவர்கிட்ட இருந்து தான் இந்த ராஜரீக பிரமாணமே வருது. ஹல்லேலூயா. நம் தேவனே ராஜரீக பிரமாணத்தின் கீழே தான் வாழ்ந்திருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த ராஜரீக பிரமாணத்தின் கீழே தான் ஆண்டவரே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இருக்கிறீங்களா? அவர் தன்னை நேசிக்கிறது போல, தன் மீது அன்பு கூறுவது போல, நான் ஆண்டனா எப்படி ஆளுவனோ, நான் அனுபவிச்சா எப்படி அனுபவிப்பனோ, அது போல மனுஷன் அனுபவிக்க வேண்டும் என்று தன் மீது கொண்டிருக்கிற அன்பை போலவே மனுஷன் கிட்ட தம்முடைய அன்பை காட்டுகிறார். அதனால தான் மனுஷனுக்கு அவருடைய சாயலை கொடுத்து அவருடைய ரூபத்தை கொடுத்து ஆண்டு கொள்ளுகிறதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்து என்ன பண்றாரு, அன்பு கூறுகிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க, இல்லைங்களா? அவர் கடவுளா இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா ஆட்சி செஞ்சிருக்கலாம், ஆளுகை செஞ்சிருக்கலாம், நம்மளையெல்லாம் அவருக்கு கீழே வாழ வச்சிருக்கலாம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதன் கீழே நம்மை வாழ வச்சு என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அழகு பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை. அவர் எப்படி சுயாதீனம் உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எப்படி ஆட்சி செஞ்சிருப்பாரோ, அவர் எப்படி இந்த சிருஷ்டிப்புகளெல்லாம் அனுபவிச்சிருப்பாரோ, அது போல மனிதனும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை மனுஷன்கிட்ட கொடுத்தார். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ளவர் அவர். அவர் ராஜரீக பிரமாணத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அதனால தான் நம்மையும் அவர் ராஜரீக பிரமாணத்தில் வாழணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? தேவன் நம்மை எந்த பிரமாணத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நாம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழணும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவருடைய அன்பு என்ன ஆகல, குறையவே இல்லை. அவர் எப்படி அந்த ஆதியில மனிதனை நேசித்தாரோ, அன்பு கூர்ந்தாரோ,
தன்னை போலவே மனுஷனை எப்படி நேசிச்சாரோ அதே போலதான் இன்னைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அன்பு கூர்ந்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் இல்லைங்களா? அவரே ராஜரீக பிரமாணத்தில் செயல்படுகிறதுனால தான் நாமும் அந்த ராஜரீக பிரமாணத்தில் வாழணும்னு அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை கொடுத்து அந்த ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களிடத்துல கேட்கிறேன், நாம் எந்த பிரமாணத்தின் கீழே வாழணும்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, நாம் ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. ராஜரீக பிரமாணம் அப்படின்னா என்னன்றதை நம்ம யாக்கோபுல பார்த்தோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ராஜரீக பிரமாணம் எப்போ இருந்துச்சு, நியாய பிரமாணம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, ராஜரீக பிரமாணம் தேவன் எப்போ இருந்தாரோ அப்பத்திலிருந்து இருக்குது. அல்லேலூயா. தேவ தூதர்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருந்தார். இருக்கிறீங்களா? சகல சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னாடியே தேவன் இருந்தார். அப்போ தேவன் எப்போ இருந்தாரோ அப்பவே ராஜரீக பிரமாணம் இருந்துச்சு. இருக்கிறீங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? எப்போது மனுஷன் அந்த பாவத்திற்கு உட்பட்டானோ அப்பதான் நியாயப்பிரமாணம் உள்ள வருது. மனுஷன் எப்போ பட்சபாதத்தோட விசுவாசிக்க ஆரம்பிச்சானோ அப்பதான் நியாயப்பிரமாணம் உள்ள வருது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவச்சனமே. அப்போ தேவன் எப்போ இருந்தாரோ அப்பவே ராஜரீக பிரமாணம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. சரிங்க. இப்போ மனுஷனையும் அவர் தாம் எந்த பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அதே பிரமாணத்தில் வாழும்படி அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொடுத்து ராஜரீக பிரமாணத்தில் வாழ வச்சிட்டார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. இப்போ மனுஷனுடைய படைப்பு எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்குறாராம். இல்லைங்களா? நம்ம எதனால உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னா மண்ணினாலே உருவாக்கப்பட்டவங்க. அதனால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே சொல்கிறோம், கிறிஸ்தவங்களும் சரி உலக மனுஷங்களும் சரி, என்ன சொல்லிக்கிறோம்? மண்ணான மனுஷங்க, மண்ணுக்கு போயிடுவோங்க. ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன்றதுக்கான அர்த்தமே வேற தேவஜனமே. ஏன் அவர் மண்ணினால் உருவாக்குறாருன்னா, நம்மை அவருடைய ராஜரீக பிரமாணத்தில் வாழ வைக்கணும்னு தான் மண்ணினால் உருவாக்குறாரு. பாருங்க, மற்ற சிருஷ்டிப்புகளெல்லாம் சொன்னார் வந்துருச்சு, சொன்னோன்னா வந்துருச்சு. ஆனால் நம்மளை மட்டும் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா மண்ணினாலே படைச்சிருக்கிறார். எதனால் படைச்சிருக்கிறாருங்க? மண்ணினாலே உருவாக்கி இருக்கிறார். சரி, இப்போ மனுஷனை என்ன பண்ணிட்டாரு? மண்ணினால் உருவாக்கி அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு எதை கொடுக்குறாருன்னா ஜீவ சுவாசத்தை கொடுக்குறார். அந்த ஜீவ சுவாசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ சுவாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஜீவ சுவாசத்துல என்ன இருக்குதுன்னா அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ மனுஷன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மாவாயிட்டான். என்ன ஆயிட்டாங்க? ஜீவ ஆத்மாவாயிட்டான். இப்போ ஜீவ சுவாசத்தை ஊதிட்டாருங்களா? அந்த ஜீவ சுவாசத்தில் அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் மனுஷனுக்குள்ளற, அதாவது மண்ணா கிடக்கிற மனுஷனுக்குள்ளற போயிடுச்சு. இருக்கிறீங்களா? அப்போ அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் அந்த மண்ணுக்குள்ளற போயிடுச்சுன்னா அது அவருடைய சாயலுக்குள்ளரையும் அவருடைய ரூபத்துக்குள்ளரையும் என்ன இருக்குதுங்க? ஆளுகை செய்கிற அதிகாரம் இருக்குது, ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை மனுஷனுக்குள்ளர வச்சிட்டார். இருக்கிறீங்களா? ஜீவ சுவாசம் உள்ள போனோன்னே அந்த மனுஷனுக்குள்ளர அந்த மண்ணுக்குள்ளர இப்போ என்ன போயிடுச்சு? ஆட்சி செய்கிற அதிகாரம், ஆண்டு கொள்ளுகிற அந்த அதிகாரம் உள்ள போயிடுச்சு. இருக்கிறீங்களா? சரி, இப்போ மனுஷன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மாவா ஆயிட்டான். அப்படின்னா ஜீவ ஆத்மானா என்ன அர்த்தம்னா
மனுஷன் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் பெற்றுக்கொண்டு ஆளுகிறவனாக இருக்கிறான். இருக்கிறீங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இப்போ மண்ணினால உருவாக்கப்பட்டார். இப்போ மனுஷன் எதை ஆட்சி செய்யணும் அப்படின்னா, மனுஷன் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறானோ அதை ஆட்சி செய்யணும். மனுஷன் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? மண்ணினால உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ மனுஷன் எதை ஆட்சி செய்யணும்னா, மண்ணை ஆட்சி செய்யணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா கவனிங்க. மண்ணுக்குள்ள எது போச்சு? அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் போச்சு. அப்போ அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் உள்ள போயிருக்குன்னா கூடவே என்ன போயிருக்குதுன்னு அர்த்தம்? ஆண்டு கொள்ளுகிற அந்த சாயல் உள்ள இருக்குது. இப்போ மண்ணுக்குள்ள அந்த சாயல் இருக்கிறதுனால அந்த மண்ணானது ஆண்டு கொள்ளுகிற அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தையும் உடையபடியினால் அந்த மண்ணு அந்த சாயலுக்கு கீழ்ப்படியணும். அந்த மண்ணு அந்த சாயல் ஆட்சி செய்கிறதே, அந்த ஆட்சிக்கு அந்த ஆளுகைக்கு உட்பட்டு தான் மண் இருக்கணுமே தவிர அந்த மண்ணு அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த மண்ணுனால அந்த சாயலை மீறி, அந்த ஆண்டு கொள்ளுகிற அந்த சாயலை மீறி என்ன பண்ண முடியாது? செயல்படவே முடியாது. அப்படித்தான் தேவன் மனுஷனை மண்ணுனால படைச்சிருக்கிறார். சொல்லக்கூடாது நான் மண்ணான மனுஷன் அப்படின்னு. இல்லை, மண்ணான மனுஷன் மண்ணுக்கு போகிற மனுஷன் கிடையாது. நீங்கள் ஆட்சி செய்கிற மனுஷன், நீங்கள் ஆளுகை செய்கிற மனுஷங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம அப்பா எப்படி படைச்சிருக்கிறாரு பாருங்க, எப்படி உருவாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா புரியாத புதிராக இருக்குது. இன்னும் மனுஷனை அவர் படைச்ச விதத்தையெல்லாம் இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செஞ்சோன்னா, ஐயோ நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் பாருங்க அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணான மனுஷன்னா அப்படியே செத்து போகிற மனுஷன் கிடையாது. மண்ணான மனுஷன்னா ஆளுகை செய்கிற மனுஷன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா மண்ணுக்குள்ள ஆளுகிற மனுஷனை வச்சு, ஆளுகிற சாயலை உள்ள வச்சு என்ன பண்ணாரு? உருவாக்கி மண்ணை ஆட்சி செய்யும்படி வச்சுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ மனுஷன்ல என்ன இருக்குதுங்க? மண் இருக்குது. மண்ணு கூட என்ன இருக்குதுங்க? ஜீவன் இருக்குது. அதனால மண்ணில் இருக்கிற அத்தனையுமே மனுஷனால ஆழ்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியை நம்ம என்ன சொல்றோம்னா மண்ணுன்னு சொல்றோம் இல்லைங்களா? பூமியில் இருக்கிற எல்லாத்தையும், சகல காட்டு ஜீவன்களும், சகல காட்டு மிருகங்களும், சமுத்திரத்தின் மச்சங்கள், இயற்கைகள் எல்லாவற்றையும் மனுஷனால ஆண்டு கொள்ள முடியும். இருக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் இப்படி படைச்சிட்டாருன்னா, அவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அப்படிதான் மனுஷனை படைச்சிருக்கிறார். அவர் மீது எப்படி அன்பு வச்சிருக்கிறாரோ அதே போல தான் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அதனால தான் அவர் இப்படி படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கணும்னு தான் இப்படியெல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் எந்த பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, வாழ்ந்தாரோ, அதே பிரமாணத்தில் தான் நீங்களும் நானும் வாழணும்னு விரும்புகிறார். அந்த பிரமாணம் ராஜரீக பிரமாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? நியாயப்பிரமாணம் பாவத்திற்கு பின்னாடி வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கிற ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா நீங்கள் வியாதியை ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் தரித்திரத்தை மேற்கொள்ள முடியும். ஏங்க, நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியுங்க. இதுக்கும் மேலே என்ன தெரியுங்களா? நீங்கள் நன்மைகளை அனுபவிக்க முடியும். நீங்கள் மென்மேல உயர்ந்து கொண்டே போக முடியும். நீங்கள் ராஜரீக பிரமாணத்தில் அநேகரை வாழ வைக்க முடியும். தேவஜனமே, அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேலே என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ராஜரீக பிரமாணத்தில் ராஜாவாக வாழும்படி அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்னும் கர்த்தர் நம்மை ஆழத்திற்கு கொண்டு போக போகிறார். அடுத்த வாரத்தில் நம்ம இன்னும் பல காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவையும் நாங்கள் துதிக்கிற ராஜா,
ரீபா லகதுராபா ஷாக்கா நதி அரகலகடதரபலமடம கடபா. எங்கள் மேலே எந்த அளவு நீங்கள் அன்பு கூர்ந்திருக்கிறீங்க கர்த்தாவே. உங்கள் சிருஷ்டிப்பிலேயே மனுஷனை நீங்கள் உருவாக்கின அந்த விதத்திலேயே தெரிகிறது நீங்கள் எங்கள் மேலே எந்த அளவு அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு. உங்களை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அதே அளவு எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இது உம்முடைய சிருஷ்டிப்பில், எங்களை படைச்ச சிருஷ்டிப்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. மண்ணினால் எங்களை படைச்சு வெறும் மண்ணினால் படைக்கப்பட்ட சாதாரண அற்பமான ஆண்டவரே மனுஷன்னு சொல்லப்பட தக்கதாக இல்லாமல் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் இந்த மண்ணை ஆட்சி செய்யும்படிக்கு அதிகாரத்தை உடையவனாக படைச்சு இந்த பூமியை அனைத்தையும் ஆளுகை செய்கிறவனாக மனுஷனை படைச்சிருக்கிறீங்களே. உங்கள் சிருஷ்டிப்பு ராஜரீக பிரமாணத்தை வெளிப்படுத்துறது கர்த்தாவே. நீங்கள் எந்த பிரமாணத்தில் வாழ்கிறீங்களோ அதே பிரமாணத்தில் நாங்களும் வாழணும்னு விரும்பி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் விசுவாச அசெம்பிளி திருச்சபை இந்த தூதர் மட்டத்தில் இருக்கிற அனைவருமே இந்த ராஜரீக பிரமாணத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழ ஆரம்பிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் கீழே வரட்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த ராஜரீக பிரமாணத்தில் வாழ ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே. இந்த ராஜரீக பிரமாணத்தில் ராஜாவாக வாழ முடியுமே ராஜா. இயேசுவின் நாமத்தினால அந்த ராஜாவாக வாழ்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே, நீங்கள் ரத்தத்தினால சிந்தி ரத்தத்தினால எங்களை கழுவி திரும்பவும் எங்களை ராஜாவாக்கி வச்சிருக்கிறீங்களே, அந்த ராஜரீக பிரமாணத்தில் வாழும்படிக்கு இன்றைய தினத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்தல்லுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.